வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, குலதெய்வத்தை வணங்குறதுனால வரக்கூடிய நன்மைகளை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குலதெய்வத்தை வணங்கியும் ஏன் நமக்கு கஷ்டம் வருது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 வரிகாரங்க, ஒரு 25 வரிகாரங்க ஒரு குடும்ப கோயிலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 வரிகாரங்களும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும்னு தான் குலதெய்வம் நினைக்கும். ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி தான். எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருந்து என்ன செய்வாங்க, ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு பொங்க பானை வைப்பாங்க, ஒரு பூவும் தண்ணி வைப்பாங்க. மாதத்துக்கு ஒருக்கா அவங்களால முடிஞ்சதை ஒன்று பண்ணுவாங்க. ஒரு கொடை நடக்கும்போது சேர்ந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு 25 வரிகாரங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை போட்டு 2ஆ பிரிஞ்சுருவாங்க. 2ஆ பிரிஞ்சு என்ன செய்வாங்க, கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு அந்த கோயில் நிலம் வந்து அவங்க பேரில் இருக்கும். அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "என் நிலத்துக்குள்ளே தான் கோயில் இருக்குது, இந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாதுன்னு" சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, "என் நிலத்துல தான் கோயில் இருக்குது, நீ இந்த இடத்துல சாமி ஆடக்கூடாதுன்னு" சொல்லுவாங்க. சாமி ஆடுறதுலாம் ஒரு இயல்பு. அது தெய்வத்தோட அருளாடிகள் வந்து அவங்க மேலே அருள் இறங்கி ஆடுறது. அதை வந்து தடுக்கிறது. இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, வணங்குற தெய்வத்துக்கிட்டே 2 தரப்பாக பிரிஞ்சுருவாங்க. பிரிஞ்சு என்ன செய்வாங்க, சில இடங்கள்ல இது நடக்குது. என் அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது என்ன செய்வாங்கன்னா, வணங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு காலுக்கிலேயே சீட்டு கொண்டு வச்சுருவாங்க. அது எப்படி செய்வாங்கன்னா, குலதெய்வத்த தான் அப்பனை இப்போது நம்மளோட அப்பாவை நம்மளே காலை கட்டு போட்டால் எப்படி இருக்கும்? அவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் தன்னோட அப்பாவான தான் தெய்வத்துக்கு காலுக்கிலேயே சீட்டு வச்சு, இந்த தரப்பினரை அழிச்சிருப்பான்னு சொல்லி சில இடங்கள்ல சீட்டு வைக்கிறது. அது குலதெய்வம் அப்படி பண்ணாது. ஏன் அப்படி பண்ணாது? இதுவும் என் புள்ள, இதுவும் என் புள்ள. தெய்வங்கள் எப்பவுமே நியாய தர்மம் பார்க்கும். நம்ம மனுஷங்க பார்க்க மாட்டோம். ஆனா என்ன செய்யும் குலதெய்வம், அந்த நேரத்தில தர்மம் செஞ்சுட்டு இருக்கவன இதுவிலே என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஆனா கைவிடாது. இப்போ கெட்டது பண்ண சொல்லி அனுப்பியிருப்பான்ல, அவனுக்கு அதுக்கு தக்க பதிலடிய அந்த குலதெய்வம் கொடுக்கும். தான் பிள்ளையா இருந்தாலுமே தப்புனா தப்புதான்னு ஒரு அளவுக்கு மீறி ஒரு கடுமையான ஒரு தப்பு பண்ணும்போது குலதெய்வம் தண்டிக்கும். அது உடனே தண்டிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தண்டிக்கும். அது எப்படின்னா, நீ இந்த இது தப்பு பண்ணனால தான் நீ இந்த தண்டனைய அனுபவிக்கிறன்னு சொல்லி நாளுக்கு நாள் அது காணிக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், புரிஞ்சிக்க மாட்டோம். திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணுவோம். அது ஒரேடியா ஒரு நாள் என்ன ஆகும், பெரிய ஒரு விஷயமா குலதெய்வம் என்ன செஞ்சிரும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டிச்சிரும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா, சாமி ஆடக்கூடாது. இவங்க மேல தான் இந்த சாமி வரணும். இவன் மேல தான் சொல்லமாட சாமி வரணும். இவன் மேல தான் சாமி ஆடுறதுக்கு ஆசைப்பட்டு சிலவங்க என்ன செய்வாங்க, அந்த குலதெய்வத்தையே கட்டுறது. அதாவது வெளியே இருந்து யாராவது ஒரு ஆள் கெட்ட வந்தாங்கன்னா, குலதெய்வம் உடனே தண்டனை குடுத்துரும். ஏன் குலதெய்வம் அந்த கெட்டில விழுது அப்படின்னா, என் அனுபவத்தில சொல்றேன். ஒரு சில பேரு தன்னோட தெய்வத்தையே கட்டிருவாங்க. ஏன்னா, அந்த தெய்வங்கள் என்ன செய்யும்னா, அவங்களுக்கு பிடிச்ச மரத்த பிடிக்கும். மரம்னு சொல்றது அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள பிடிச்சு அவங்க உடம்புல வர்றதுக்கு பார்க்கும். அப்போ இவனுக்கு உடம்புல அந்த தெய்வம் வந்துருமோன்னு சொல்லி குலதெய்வத்த கட்டுறது. இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் பண்ணும்போது குலதெய்வத்துக்கு பிடிக்காது. அந்த குடும்பத்த பாதிச்சுட்டே இருக்கும். முக்கியமா ஒற்றுமை. ஒற்றுமை இல்லாத இடத்துல குலதெய்வம் அருள் எப்பவுமே இருக்காது. ஏன்னா முன்னோர்கள் வந்து சத்தியம் வாங்கி தான் வச்சிருப்பாங்க தெய்வத்த. ஒரு மண்பீடத்தில நிலைநிறுத்தி வைக்கிறாங்கன்னா, எப்பா என் வம்சத்தையே காத்து நில்லுப்பான்னு தான் வச்சிருப்பாங்க. குலதெய்வம் என்ன செய்யும்? இந்த நல்லதும் பண்ண முடியாம, கெட்டதும் பண்ண முடியாது. இப்படி சமநிலையில ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்கும். கடைசியில கெட்டது பண்ணவனுக்கு தக்க பதிலடிய குடுக்கும்போது, அவங்க குடும்பம், வம்சம் கஷ்டப்பட்டுட்டே வரும். அப்ப என்ன செய்வாங்க? குலதெய்வத்த வணங்குன பிறகும் எங்களுக்கு ஒரு வெளிச்சம் இல்ல. நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னு தெரிலன்னு, அவங்கள விட்டாலும் அவங்க தலைமுறைக்கு குலதெய்வம் என்ன செய்யும்? தண்டனை குடுக்கும். இப்படிலாம் நெறைய இது விஷயங்கள் உண்டு. இந்த மாரி கதைகள் நெறைய இடத்துல நடக்குது. நடந்துட்டு இருக்குது. நம்மள்ட்ட நெறைய பேர் சொல்றாங்க. சாமிய கட்டிட்டாங்க. அந்த சாமி கெட்டு போடுறது, கெட்ட விஷயம்லாம் வேற கத. அது 2வது நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த மாரி விஷயங்கள்னால என்ன செய்யும்? கஷ்டங்கள் வரும். இன்னொன்னு கோயிலுக்கு இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த நில விஷயங்கள், இந்த மாரி இது. கோயில்ல ஒரு நல்லது நடக்க மாரி இருக்கும். தெய்வத்தோட அருளால அது ஒரு நல்லது நடக்கிற மாரி இருக்கும். அந்த நடக்கக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகள தடுக்கிறது. எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்படிகள் பண்ணி இத தடுக்கிறது. இந்த மாரி அந்த குடும்ப வரிகாரங்களே ஏதாவது பண்ணும்போது, அந்த குடும்பங்களுக்கு கஷ்டம் வரும். கஷ்டம் வந்து சேரும். இந்த மாரி தான் இருக்கும். அது ஒரு வரிகாரங்கள ஒதுக்கி வச்சாலும், குலதெய்வம் வந்து திருப்தியா அந்த பூஜைய ஏத்துக்காது. ஏத்துக்க மாரி தெரியும். அது பிறகு என்ன செய்யும்? அதுக்குள்ள தண்டனைய குடுக்கும். சில இடங்கள்ல குலதெய்வம் அவங்க விட்டு போயிரும். சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, ஒரு 30 வரிகாரங்க இருக்காங்கன்னா, அதில ஒரு வரிகாரங்கள ஒதுக்கி வச்சாலும், அந்த ஒரு வரிகாரங்க கூடயே என்ன செஞ்சிரும்? குலதெய்வம் பின்னாடி போயிரும்.
அப்போ இங்கே உள்ள இடத்துல என்ன இருக்காது? தெய்வம் இருக்காது. ஏன்னா இந்த ஒரு வரிகாரங்கள தப்பே பண்ணாத ஒரு வரிகாரங்கள ஒதுக்கும்போது, அந்த குலதெய்வத்தோட மொத்த அருளும் அந்த குடும்பத்துக்கு தான் இருக்கும். இப்படிலாம் நெறைய இடங்கள்ல நெறைய விஷயங்கள் நடக்குது. அதனால தான் நான் எப்பவும் சொல்றது, நல்லது பண்ணா நல்லது திரும்ப வரும்னு. அது குலதெய்வமா இருந்தாலும், குலதெய்வத்த கட்டிட்டு தான் தெய்வத்த, அதாவது தன்னோட அப்பாவ கட்டிட்டு அவங்க காலு கீழ சீட்டு வைக்கிறது, பிற தெய்வங்கள கோயிலுக்குள்ள கொண்டு வரது. அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு கோயில்னு இருக்குன்னா, அதில ஒரு 4 தெய்வம் இருக்கும். ஒரு 3 தெய்வம் இருக்கும். இவங்களுக்கு சாமி ஆடணும். ஒரு சில இடங்கள்ல அவனும் சாமி ஆடுறான், நம்மளும் ஒரு சாமி ஆடணும்னு சொல்லி, வெளிய இருந்து ஏதாவது ஒரு கோயில்லேருந்து பிடிமண்ண கொண்டு வந்து அங்க இடத்துல வச்சு, அதில ஒரு பீடம் கட்டி, புதுசு புதுசா சாமிய கோயில்ல கொண்டு வருவாங்க. இந்த மாரி விஷயங்கள் குலதெய்வத்துக்கு பிடிக்காது. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வேற ஏதாவது ஒரு ஆள் வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அதே மாரி தான் குலதெய்வங்களுக்கு. அந்த மாரி பண்றவங்களையும் குலதெய்வம் தண்டிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் தான் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்த்து, ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வழிய அந்த குலதெய்வம் காட்டும். அப்படி இல்லன்னா, இந்த மாரி தீமைகள குடுக்கும், கஷ்டத்த குடுக்கும், நோய் நொடிகள குடுக்கும். இந்த மாரி செய்யும். இது சத்துரு சம்ஹார தேவதைகள தான் நம்ம வச்சு கும்பிடுவோம். காரணம் என்னன்னா, கிராம தேவதைகள். ஏன்னா, இவங்களுக்கு வேலை என்னது? ஒன்றுபட்டு ஒற்றுமையா வாழணும்னு சொல்லி தான் மக்கள வாழ வைக்கிறதுக்காக வேண்டி தான் வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்களையே தப்பு செஞ்சு அனுப்புனோம்னா, இப்படி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து சேரும். சரி நண்பர்களே, புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொல்றது எப்பவுமே ஒண்ணு தான். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.